டாக்டர் இவனை காப்பாத்துங்க. டோரிமான் நீ இங்கே இரு, சின்சனை காப்பாத்துறதுக்காக நான் இதை செஞ்சு முடிக்கிறேன். இங்க இருக்கிற படிக்கட்டு எல்லாத்தையும் தாண்டி மேல இருக்கிற இந்த கோல்டன் டெம்பிளுக்கு போனாதான் சின்சனோட உயிரை காப்பாற்ற முடியும். இன்னும் ஒரு நாள் தான்டா லீவ் இருக்கு. இன்னைக்கு மட்டும் தான் லீவு, நாளைக்கு எங்களுக்கு ஸ்கூலு. ஆமா நாளைக்கு உங்களுக்கு ஸ்கூலு, அதனால மூடிட்டு ஸ்கூலுக்கு போ. இன்னைக்கு எங்களை எங்கேயாவது வெளியே கூட்டு போ ஜோசே, பீச்சுக்கு கூட்டு போ. நாங்க ஜாலியா என்ஜாய் பண்றோம். ஏன்னா நாளைக்கு ஸ்கூலுக்கு போறோம்ல. அதெல்லாம் முடியாது. இன்னைக்கு நான் நல்லா ரெஸ்ட் எடுக்க போறேன்ப்பா, அதனால என்னால கூட்டு போக முடியாது. ஜோசே கல்லஞ்சிக்காரா, இந்த மாதிரி பண்ண கூடாது ஜோசே. எங்களை வெளியே கூட்டு போடா. இங்க ஏறா மண்டையா, நீ வெளியே கூட்டு போனா சும்மா இருக்க மாட்டேன். எனக்கு அதை வாங்கி கொடு இதை வாங்கி கொடுன்னு கேட்பேன். அதெல்லாம் என்னால முடியாது, அதனால சும்மா இருக்கு. போடா டுபாக்கூரு ஜோசே. டுபாக்கூரா? இந்த வீடு தான் நினைக்கிறேன் என்னோட குருஜி, அதாவது என்னோட சாமிஜி இந்த வீட்டுக்கு தான் போயிட்டு உள்ளவங்களை வார்ன் பண்ண சொன்னாரு. ஏன் அப்படின்னா இந்த வீட்டில் ஏதோ ஒரு ஆபத்து இருக்குதான். இங்கே இவர்கிட்ட தான் போய் நம்ம சொல்லணும்னு நினைக்கிறேன். தம்பி தம்பி, உங்க வீட்டுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை வரப்போகுது தம்பி. சீக்கிரமா வானத்தில் பறந்துட்டு இருக்கிற அந்த ஸ்கை டெம்பிளுக்கு போங்க. அங்க போய் நல்லா வேண்டிக்கோங்க, அப்பதான் உங்களுக்கு நல்லதே நடக்கும். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு ஏதோ கெட்டது நடக்க போகுது. யோ பெருசே, முதல்ல நீ யாரு? திறந்துட்டு இருக்கிற வீட்டில் நாய் புகுந்த மாதிரி உள்ள வந்து என்கிட்ட வந்து பேசிட்டு இருக்கிய. உனக்கு என்ன வேணும்? இங்க பாரு, அதெல்லாம் போக முடியாது. நீ வந்து கிளம்பு, எனக்கு 1008 வேலை இருக்கு. தம்பி, நீ உன் குலதெய்வத்தை ரொம்ப நாளா வேண்டல, அதனால உன் வீட்டில் ஏதோ ஒரு கெட்டது நடக்க போகுது. மறுபடியும் சொல்றேன் தம்பி, உன் வீட்டில் ஏதோ கெட்டது நடக்க போகுது. நான் இங்கேருந்து கிளம்புறேன், ஆனால் நீ அந்த டெம்பிளுக்கு போக மறந்துடாத தம்பி. சரி, நான் இப்போ அந்த டெம்பிளுக்கு போகிறேன். ஏன் அப்படின்னா எனக்கும் ஒரு தோசை இருக்குது, அதை நான் கழிக்கணும்ல. ஆமா டேய் ஜோசே, ஏதோ தோசைனாரே, என்ன தோசை அது? டேய் சின்சனே, அது ஆனியன் தோசை. சரி நான் இப்போ உன்னை தொட வருவேன், நீ ஓடு, நம்ம தொட்டி பிடிச்சு ஆடலாம். வாடா வா டோரிமானே, நீ என்னதான் என்ன துரத்தினாலும் தொடவே முடியாது. எப்படி ரொம்ப தூரம் ஓடிட்டேனா? ஐயோ பின்னாடி தானே வரானா? ஓடுறா சின்சனே. டாய் டோரிமான் மொட்டை தலையா, என்ன பிடிச்சிடாத. நான் வளைஞ்சு நினைச்சு ஓடிட்டு இருப்பேன், உன்கிட்ட மாட்டவே மாட்டேன். எப்படி? டேய் சின்சனே, நீலாம் ஒன்றும் எனக்கு பெரிய ஆள்லாம் கிடையாது. உன்னை ஈஸியா ஓவர்டேக் பண்ணி வந்து அசால்ட்டா தொட்டுருவேன். இப்ப பாரு நான் எப்படி உன்னை பிடிக்க போறேன்னு. எனக்கெல்லாம் இழைக்காது, ஏன்னா நான் ரோபோ இல்ல. ஏதோ வந்துகிட்டே இருக்கேன், கிட்ட வந்துட்டேன். சே, மிஸ் ஆயிட்டான்டா. டேய் சின்சனே, அந்த பக்கம் ஓடாதடா, அந்த பக்கம் நிறைய வண்டிலாம் வரும், பார்த்து போ. டேய் சின்சனே, ஓடதாண்டா சொல்றேன். அசுக்கு புசுக்கு நாளா நீ போயிட்டு ஜோஸ் கூட்டுவாரு. ஜோஸ் அங்கிள் வந்து அவனை காப்பாற்ற முடியும். ஜோஸ் அங்கிள் எங்க இருக்கீங்க? ஜோஸ் அங்கிள் இங்க தான் இருக்கீங்களா? சின்சனுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அங்கிள். என்னடா சொல்ற டோரிமானே, சின்சனுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சா? இல்ல, இதை வந்துட்டு இருக்கேன். அச்சோ, என்னாச்சுன்னு வேற தெரியலையே சின்சனுக்கு. இல்ல சின்சன் டேய் சின்சன் எந்திரா. அச்சோ, இங்க பாருங்க, சின்சனுக்கு உடம்பு ஃபுல்லா பிளட் ஆகி இந்த பக்கம் இருக்கானே. டேய் சின்சன் எந்திரா. ஆஹா, இவனுக்கு வேற பேச்சு மூச்சு இல்லையே. இவனை நம்ம சீக்கிரமா ஹாஸ்பிட்டல் கொண்டு போனோம். டோரிமான் சீக்கிரமா வந்து வண்டியில ஏறு. இவனை எங்க வைக்கிறது? டேய் டோரே, நீனே பின்னாடி உட்காந்து சின்சனை நல்லா கெட்டியா பிடிச்சிக்கோ. நம்ம சீக்கிரமா வண்டி எடுத்துட்டு ஹாஸ்பிட்டல் போய் சின்சனை காப்பாத்தலாம். ஆமா, என்னடா ஆச்சு இவனுக்கு? ஏன் இப்படி ஆச்சு? ஜோஸ் அங்கிள், இவனுக்கு என்ன ஆச்சுன்னா, நாங்க 2 பேரும் ஓடி பிடிச்சு ஆடிட்டு இருந்தோமா. அந்த டைம்ல நான் இவன்கிட்ட சொன்னேன், டேய் கார் வருதுடா, அந்த பக்கம் போகாதன்னு சொன்னேன். ஆனா இவன் கேட்கவே இல்லை. அந்த பக்கம் போனா ஒரு காரை வந்து அடிச்சுட்டு நிக்காம போயிட்டான். ஜோஸ் மாமா நிக்காம போயிட்டானா? பரவாயில்ல, நம்ம கார்ல டேஷ்போர்ட்ல கேமரா இருக்கு. எந்த கார் அப்படி நிக்காம போனான்னு பார்த்து அவனை போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். சரி ஓகே, நம்ம ஹாஸ்பிட்டல் வந்துட்டோம். முதல்ல சின்சனை போய் காப்பாத்துற வழியை பார்க்கலாம். வாடா டோரிமான், நம்ம சேர்ந்து போவோம். அச்சோ, இவனுங்க வேற ஆட்டோமேட்டிக் டோரை கொடுத்து கொல்றானுங்க. டாக்டர் எங்க இருக்கீங்க? இங்க வேற டாக்டர் இல்லையே. டாக்டர் எங்க இருக்காங்கன்னு வேற தெரியலையே. இருங்க, நம்ம இந்த பக்கமா ரூம்குள்ள போய் பார்க்கலாம். இந்த டோர் வேற லாக் ஆயிருக்குது. அப்போ டாக்டர் எங்க இருப்பாங்க? இருங்க, இந்த டோர் வழியா போய் பார்க்கலாம். நல்ல வேளை இந்த டோர் போகுது. டாக்டர், அந்த பக்கம் தான் எனக்கு தெரிஞ்சு ஆப்ரேஷன் தியேட்டர் இருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா இந்த பக்கம் டாக்டர் இருக்கணும். டாக்டர் இருக்காங்க. நல்ல வேளை கடவுளே, டாக்டர் இருக்காங்க. டாக்டர், இந்த சின்ன பையனை எப்படியாவது காப்பாற்றணும் டாக்டர். இவனுக்கு வேற தலையில பலமா அடிபட்டு இருக்குது. சீக்கிரமா காப்பாத்துங்க டாக்டர். ஓகே தம்பி, நான் சீக்கிரமா காப்பாத்துறேன். அந்த பையனை கையிலேயே வச்சுட்டு இல்லாம சீக்கிரமா பெட்ல வை, நாங்க காப்பாத்துறோம் அவனை. இங்க பாரு தம்பி, இந்த பையனோட தலையில ரொம்ப பலத்த காயம் போட்டுருக்குது. அதில் உள்ள பிளட் நிற்கவே மாட்டேங்குது.
அது மட்டும் இல்லாமல் மூளைக்கு போகக்கூடிய பிளட் கொஞ்சம் கொஞ்சமாக ஃப்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. இது அந்த பையனுக்கு நல்லதில்ல. நாங்கள் இப்போதைக்கு தற்காலிகமாக அந்த பையனை கொஞ்சமாக காப்பாற்றிருக்கோம். ஆனால் அந்த பையன் என்ன உயிரோட உருவானு கேட்டால் அது சந்தேகம்தான். ஏன் அப்படின்னா நாங்கள் அதாவது டாக்டர்ஸால் முடிஞ்ச எல்லாத்தையும் நாங்கள் பண்ணிட்டோம். ஆனால் மீனியை நீங்கள் தான் பண்ணணும். ஸோ இதுக்கு மேலே கடவுள் தான் இந்த பையனை காப்பாற்றணும். டேய் சின்சான் நண்பா எந்திர்றா, என்னால தானே உனக்கு இப்படி ஆச்சு. டேய் சின்சான் எந்திர்றா, ப்ளீஸ்டா எந்திர்றா. டேய் டோரிமான், இது உன்னோட தப்பு இல்லை, இது ஆக்சிடென்ட் தானே. அப்போதே ஒரு ஆள் வந்து சொன்னார், சீக்கிரமா நீங்கள் வந்து டெம்பிளுக்கு போகணும், அப்படி இல்லைன்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு அபசகுடம் நடக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னார். இந்த மரமண்டைக்கு தான் ஏறல. ச்சே, நான் சீக்கிரமாக போயிட்டு அந்த டெம்பிளுக்கு போயிட்டு வேண்டணும், அப்போதான் சின்சனோட உயிர் காப்பாற்றப்படும்னு நினைக்கிறேன். டேய் டோரிமான், நம்ம சீக்கிரமாக போகலாம். டாக்டர் இவனை நல்லா பார்த்துக்கங்க. இந்த நேரத்தில் நான் இங்கே இருக்கிறது நல்லதில்லை, ஸோ நீங்கள் இருக்கிறது தான் நல்லது. டேய் டோரி சீக்கிரம் வாடா, நம்ம போயிட்டு சீக்கிரம் இந்த டெம்பிளை கண்டுபிடிச்சி அந்த டெம்பிளுக்கு மேலே போகலாம். ஓகே கைஸ், இப்போ நம்ம வந்து அந்த டெம்பிளுக்கு தான் போக போகிறோம். அதாவது ஸ்கை டெம்பிள் அப்படின்னு சொல்லி தான் அவர் சொன்னார். அதுதான் வந்துட்டு என்னோட பூர்வீகமான டெம்பிளாமா. அந்த டெம்பிளுக்கு போய் தான் இப்போ நம்ம வந்து ப்ரேயர் பண்ண போகிறோம். சின்சனை காப்பாற்றுறதுக்காக நம்ம வேண்ட போகிறோம். முதல்ல நம்ம கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி நல்லா குளிச்சுட்டு வேற ஒரு ட்ரெஸ்ஸை போட்டுட்டு தான் போயாகணும். ஏன்னா அதுதான் நம்மளுக்கு நல்லது. கோயிலுக்கு என்னைக்கு போகிறதா இருந்தாலும் நல்லா குளிச்சுட்டு சுத்தபத்தமாக தான் போகணும். டேய் டோரே இங்கேறா, நம்ம சீக்கிரமாக அந்த டெம்பிளுக்கு போயிட்டு ப்ரேயர் பண்ணி ஆகணும்டா, அப்போ தான் நம்ம சின்சனை காப்பாற்ற முடியும். ஓகே காய்ஸ், இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருமே இன்னுமே லைக் பண்ணலன்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காமல் லைக்கை பண்ணி விட்ருங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கான் அடித்து ஆளில் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் சின்சன் மறுபடியும் உயிரோட வரணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சின்சனுக்காக ப்ரேயர் பண்ணுங்க. சின்சனுக்காக ப்ரேயர் பண்ணுற எல்லாருமே கமெண்ட் செக்ஷனில் சின்சன் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. எத்தனை பேர் அப்படி கமெண்ட் பண்ணுறீங்கன்னு சொல்லி பார்க்கலாம். சரி ஓகே, நம்ம முதல்ல வீட்டுக்கு போயிட்டு சீக்கிரமாக குளிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த டெம்பிளுக்கு போகலாம். ஓகே கைஸ், நம்ம இப்போ வந்து வீட்டுக்கு வந்துட்டோம். டேய் டோரே, நான் போயிட்டு குளிச்சுட்டு வந்துடுறேன். குளிச்சுட்டு ஒரு நல்ல ட்ரெஸ்ஸை போட்டு வந்துடுறேன், ஏன்னா அதுதான் டெம்பிளுக்கு போட்டு போக முடியும். ஓகே, இப்போ நம்ம வேக வேகமாக போயிட்டு குளிக்கலாம். டேய் ரோமியோ, வீட்டை பார்த்துக்க, நான் இப்போ இதோ வந்துடுறேன். ரோமியோக்கு எதுவுமே சொல்ல வேணாம். ஏன் அப்படின்னா அப்போ தான் நல்லது. ஏன்னா அவனும் சின்சனும் ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்டு. ஸோ அதனால் நானும் வரேன் அப்படி சொல்லி அடம் பிடிச்சி அதுக்கப்புறம் ரொம்ப பெரிய பிரச்சனையாயிரும். அதனால் இது யாருக்கும் தெரிய வேணாம். நம்ம சீக்கிரமாக டெம்பிளுக்கு போயிட்டு ப்ரேயர் பண்ணலாம். கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு ப்ரேயர் பண்ணதுக்கப்புறம் சின்சனுக்கு உயிர் வந்துரும்னு நினைக்கிறேன். 5 minutes later. ஓகே கைஸ், இப்போதைக்கு நான் ட்ரெஸ்ஸை மாற்றியாச்சு. கருப்பு கலர் பனியனும் அண்ட் கருப்பு கலர் ட்ரௌசரும் தான் போட்டிருக்கேன். ஏன்னா அந்த ஸ்கை டெம்பிளில் ஐயப்பா சாமி இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்க வந்து நம்ம போகணும் அப்படின்னா பிளாக் கலரில் தான் வந்து எல்லாமே போடணும். அது மட்டும் இல்லாமல் மாலையும் போடணும். ஆனால் நம்ம வந்து மாலை போடலை. சரி ஓகே, நம்ம வந்து முதல்ல ப்ரேயர் பண்ண போகலாம். அங்கே போயிட்டு நம்ம வந்து என்ன வேண்டுறோமோ அதுதான் நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன். சரி ஓகே, நம்ம சீக்கிரமாக போகலாம். டே வாடா டோரிமான், சீக்கிரம் வந்து தொலைடா, ஆபம் மாதிரி நடந்து வராதடா. இதோ வந்துட்டேன் ஜோஸ் அங்கிள், கவலைப்படாதீங்க, இதோ வந்துட்டேன். வண்டி எடுங்க, இப்போ நம்ம போகலாம். சரிடா டோரிமான், இங்கே நல்லா வண்டியை கெட்டியாக பிடிச்சிக்கோ. சரியா, நம்ம இப்போ இங்கேருந்து வண்டியை எடுக்கிறதுல டேரெக்டாக அந்த இடத்துக்கு தான் போக போகிறோம். ஸோ அந்த இடம் வந்துட்டு எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி நான் நெட்டில் இப்போ தான் தேடி பார்த்தேன். ஸோ அந்த ஸ்கை டெம்பிள் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கடலுக்கு மேலே பறந்துக்கிட்டு இருக்குதான். ஸோ அதுக்கு போகிறதுக்காக லேடர் மாதிரி, அதாவது படிக்கட்டுகள் மாதிரி நிறைய படிக்கட்டுகள் வச்சுருக்காங்க. ஸோ அதை ஒருத்தராக தான் கடந்து போகணும். ஏன் அப்படின்னா அந்த படிக்கட்டு வந்து வெயிட் தாங்காது. தென் கடற்கரை ஓரத்தில் இருக்கிறதுனால ரொம்பவுமே காற்றுல அங்கே எங்கன்னு ஆடுமா. ஸோ அதனால் ஒருத்தராக தான் போகணும். அங்கே வேற நிறைய கூட்டம் இருக்குன்னு வேற சொல்கிறாங்க. டேய் டோரே, அங்கே எப்படியாவது நம்ம சீக்கிரமாக போகணும்டா, ஏதாவது ஒரு வழி பண்ணுடா. ஜோஸ் அங்கிள், சீக்கிரமா போறதுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணுனா என்ன வழி பண்றது? நம்ம இந்த பைக்ல தான் போய் ஆகணும். நீங்க தானே ஓட்ட பைக் எடுத்து வச்சிருக்கீங்க. ஒரு நல்ல பைக் எடுத்து வச்சிருந்தாவ கூட நம்ம சீக்கிரமா போயிருந்துக்கலாம். சரி போங்க, இப்போ பேசி என்ன ஆக போகுது, சீக்கிரமா போங்க. ஓகேடா டோரிமான், இங்கே பாடுறா, நம்ம வந்துட்டோம். இதுதான் அந்த இடம். இங்கே பார்த்தல நிறைய படிக்கட்டாக இருக்குது பற்றியல்ல. ஸோ இங்கே தான் நம்ம வந்திருக்கோம். ஓகே, ஆஹா டேய், நான் சொன்ன மாதிரியே இங்கே நிறைய கூட்டம் இருக்குதுடா. இப்போ எப்படா நம்ம வந்து இந்த கூட்டத்தெல்லாம் தாண்டி போகிறது? இங்க பாருங்க ஜோஸ் அங்கிள், மனசை தளர விடாதீங்க. இங்க யாராவது தெரிஞ்சவங்க இருக்காங்களான்னு பாருங்க. அவங்ககிட்ட மட்டும் உண்மையை சொல்லி சீக்கிரமா அவங்க கூடயே நின்னுக்கங்க. டேய் டோரி, உன் மண்டலையும் அறிவு இருக்குடா. சரி ஓகே, இங்கே யாராவது தெரிஞ்ச முகம் முதல்ல இருக்கான்னு பார்க்கலாம். இங்கே வேற யாருமே தெரியலையே. சரி ஓகே, இங்கே யார்கிட்ட கேட்டு பார்க்கலாம். முதல்ல இவர்கிட்ட கேட்டு பார்ப்போம். ஹலோ சார், எனக்கு கொஞ்சம் முன்னாடி இடம் கிடைக்குமா சார்? ப்ளீஸ் சார், என் வீட்டில் சின்ன பையனுக்கு அடிபட்டுடுச்சு சார். அடிபட்டுருச்சுன்னா ஹாஸ்பிட்டல் கூட்டு போப்பா.
இங்க வந்து நிக்கிற? சரிடா தெரியாம கேட்டேன்டா மொட்டை, உன்கிட்ட கேட்க மாட்டேன்டா. சரி ஓகே, இங்க வேற யார்கிட்ட கேட்டு பார்க்கலாம். இங்க ஒருத்தர் வந்து நல்லா ஜென்டில்மேன் மாதிரி டாக்டர் மாதிரியே இருக்காரு, இவர் புரிஞ்சுப்பாருன்னு நினைக்கிறேன். ஹலோ சார், எங்க வீட்டில் ஒரு சின்ன பையனுக்கு அடிபட்டுடுச்சு சார், நான் கொஞ்சம் சீக்கிரமா மேலே ஏறி போகணும் சார், ப்ளீஸ் சார் ஹெல்ப் பண்ணுங்க சார். உங்களுக்கு இடத்த கொடுத்துட்டு நான் பின்னாடி போய் நிக்கணுமா? அதெல்லாம் முடியாது. நானே இப்பதான் பாதி தூரம் வந்திருக்கேன். வேற யார்ட்டையாவது கேளுங்க தம்பி. ஓகே சார், ரொம்ப நன்றி. ஓகே, நம்ம வேற யார்ட்டையாவது கேட்டு பார்க்கலாம். இவர் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குதே, இவர் தானே வீட்டுக்கு வந்தாரு. ஹலோ சார், என்ன ஞாபகம் இருக்குதா? இன்னைக்கு காலையில் கூட வீட்டுக்கு வந்தீங்களே. நல்லா ஞாபகம் இருக்குதுப்பா. இன்னைக்கு காலையில் கூட வீட்டுக்கு வந்து சொன்னேனே. பரவாயில்ல, என் பேச்சை கேட்டு வந்திருக்கியே, ரொம்ப நல்லது. சரி, பின்னாடி போய் லைன்ல நிக்காம இங்க வந்து என்ன பார்த்துட்டு இருக்க? சார் நீங்க வேற சார், என்னோட வீட்டில் சின்ன பையனுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, அவன் உயிருக்கு வேற ரொம்ப ஆபத்து இருக்குது. எனக்கு தெரிஞ்சு நான் இந்த டெம்பிளுக்கு போகாததுனால தான் இப்படி நடந்திருக்குது. நான் சீக்கிரமா போகணும் சார், கொஞ்சம் உங்களோட பிளேஸ் எனக்கு கொடுங்க சார், ப்ளீஸ் சார். ஓ அப்படியா? சரி ஓகே தம்பி, என்னோட பிளேஸை நான் உனக்கு தரேன். அந்த சின்ன பையனுக்காக நான் இதை பண்றேன். சரி, நீ இந்த இடத்துல நின்றுக்கோ, நான் பின்னாடி போய் இல்லை கடைசி லைனில் நின்றுட்டு வரேன். இங்கே இருக்கிற மனுஷங்களுக்கெல்லாம் சுத்தமாக பொறுப்பு இல்லை. பாவம், அந்த பையன் கண்டிப்பாக நிறைய பேர்ட்ட கேட்டிருந்திருப்பான், ஆனால் யாருமே இடம் கொடுக்கல. சரி, நம்ம பின்னாடி போய் நிற்போம். இங்கேறா டோரிமானே, நீ இங்கே நின்றுக்கோ, நான் போயிட்டு மேலே போய் டெம்பிளில் போயிட்டு அங்கே இருக்கிற அந்த ஐயப்பா சாமி, அதுக்கப்புறம் என்னென்ன சாமி இருக்குதோ எல்லா சாமியும் ப்ரேயர் பண்ணிட்டு வந்துட வேண்டியதுதான். நீ இங்கே வெயிட் பண்ணிக்கோடா. சரி ஓகே காய்ஸ், இந்த இடம் இது நம்ம கடக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்க போகிறது கிடையாது. ஏன் அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் எவ்வளோ நிறைய படிக்கட்டுங்க இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். இது எல்லாத்தையும் கடந்து இங்கே இருக்கிற இந்த கோல்டன் டெம்பிள்குள்ளே நம்ம போகணும். இந்த கோல்டன் ஃப்ளையிங் டெம்பிள்குள்ளே போயிட்டு நம்ம ப்ரேயர் பண்ணால் மட்டும்தான் சின்ன உயிரோடு வருவான். ஸோ அதனால் நம்ம சீக்கிரமாக போகலாம். டேய் டோரிமான், கீழே நின்று வெயிட் பண்ணிக்கோ, இதோ நான் போயிட்டு வரேன். ஓகே காய்ஸ், இப்போ நம்ம வந்து மேலே ஏறி போயிட்டுருக்கோம். இங்கேருந்து மேலே ஏறுறது ஒன்றும் சாதாரண விஷயம் இல்லை, ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயந்தான். ஸோ அதுக்காக நீங்கள் தான் எனக்கு ஹெல்ப் பண்ண போகிறீங்க. என்ன ஹெல்ப் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சின்சான் வந்து மறுபடியும் உயிரோடு வரணும். ஸோ அதனால் கமெண்ட் செக்ஷனில் சின்சான்னு கமெண்ட் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் நானும் வெற்றிகரமாக மேலே ஏறி அங்கே போய் ப்ரேயர் பண்ணி ஆகணும். ஸோ அதனால் ஜோஸ் யூ கேன் டூ இட் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். எத்தனை பேர் கமெண்ட் பண்ணுறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி என்னால் வேகமாக போக முடியும். சரி ஓகே, நம்ம இந்த இடத்துல அப்படியே மெதுவாக மேலே ஏறி போயிட்டே இருக்கலாம். கீழே பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் இந்த படிக்கட்டு எவ்வளோ தூரத்துக்கு இப்போ மேலே வந்திருக்குன்னு. கிட்டத்தட்ட 4 பனைமரம், அதாவது 4 தென்னை மரம் ஹைட்டுக்கு கூட இது வந்துட்டு அப்படி மேலே வந்திருக்குது. ஸோ அவ்வளோ தூரத்துக்கு இப்போ நம்ம வந்து மேலே ஏறிட்டு இருக்கோம். இன்னுமே நிறைய தூரம், அதாவது ரொம்ப 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 நிறைய தூரம் ஏற வேண்டி இருக்குது. இன்றைக்கி யார் முகத்தில் முழிச்சேன்னு தெரியல, இந்த மாதிரி ஒரே அபசகுடமாக நடக்குது. ஸோ அதனால் கடவுளை போய் பார்த்தா எல்லாமே நம்மளுக்கு சரியாயிரும். அதுக்காக தான் இப்போ நம்ம போயிட்டுருக்கோம். சரி ஓகே கைஸ், கமான், நீங்கள் இன்னுமே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணல அப்படின்னா சீக்கிரமாக கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ வேகமாக கமெண்ட் பண்ணுறீங்களோ அவ்வளோக்குள்ளே வேகமாக என்னால் போக முடியும். ஸோ நீங்கள் எல்லாருமே வந்துட்டு ஜோஸ் யூ கேன் டூ இட்னு கமெண்ட் பண்ணிங்கன்னா அப்படியே வேகமாக மின்னல் வேகத்தில் நம்ம இந்த இடத்துல இருந்து கிளம்பிடலாம். அப்பா, எனக்கு வேறு இப்போவே கால் வலிக்க ஆரம்பிக்குது, ரொம்ப ரொம்ப வலிக்குது. இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம சின்ன காப்பாற்றி ஆகணும்ல, அதனால் நம்ம மேலே ஏறி தான் ஆகணும். இங்கே பாருங்கள், இப்போ நம்ம ஓரளவு மேலே வந்துட்டோம். இங்கேருந்து பார்த்தாலே நம்ம லாஸ் ஏஞ்சல்ஸ் சிட்டியே ஒரு மாதிரி குட்டியாக தெரிஞ்ச மாதிரி இருக்குது. இங்கே பாருங்களேன், பில்டிங் எல்லாமே இப்போவே குட்டி குட்டியாக தெரியுது. அப்பா, நம்ம ரொம்ப தூரம் மேலே ஏறி வந்துட்டோம். இன்னும் நிறைய தூரம் ஏற வேண்டியது இருக்குது காய்ஸ். சரி ஓகே, இப்போ வாங்க நம்ம வேகமாக ஏறலாம். வாவ் சூப்பர், யாரோ வந்துட்டு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்கீங்க, ஜோஸ் யூ கேன் டூ இட்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. அதனால தான் வந்துட்டு என்னால் இப்போ வேகமாக ஏற முடியுது. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். சரி ஓகே, நம்ம இப்போ வேகமாக ஏறலாம். ஏற சீக்கிரமாக போயாகணும். நம்ம சின்னையும் காப்பாற்றி ஆகணும். ஓகே, கிட்ட வந்துட்டோம். இன்னும் அடுத்த செக் போஸ்ட் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அதாவது இது எல்லாமே வந்துட்டு லேடர்ஸ். ஸோ இரும்பு படிக்கட்டுங்க. அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சிமெண்ட் படிக்கட்டுங்க வருது பார்த்தீங்களா. இந்த படிக்கட்டுங்க எதுக்கு வச்சுருக்காங்கன்னா, இதுவும் வைக்கலன்னா அந்த பீச் சைடில் உள்ள காற்று அடிக்கிறதுல இங்கே இருக்கிற இந்த இரும்பு படிக்கட்டு எல்லாமே பிஞ்சு போயிடும். ஆல்ரெடி இந்த இரும்பு படிக்கட்டு எல்லாமே கடல் சைடு வச்சா துரு பிடிக்கும்னு சொல்லுவாங்க. அதனால் இங்கே பாருங்கள், கடல்லேருந்து எவ்வளோ நிறைய காற்றடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப காற்றடிக்குது, மனுஷனையே கீழே தள்ளுற அளவுக்கு. இருந்தாலும் மனுஷனை அந்தளவுக்கு கீழே தள்ளிடாது. ஆனாலும் நம்ம சீக்கிரமாக மேலே ஏறி ஆகணும். ஓகே கைஸ், இன்னும் 2 ஸ்டெப்ஸ் எடுத்தால் போதும். அதாவது இப்போது நம்ம இருக்கிற இந்த ஸ்டெப்ஸ் ஒன்று, தென் இதுக்கு அடுத்து போய் முடிச்சிட்டோம் அப்படின்னா அதுக்கு அடுத்து டைரெக்டாக நம்ம வந்துட்டு டெம்பிளுக்கு போயிடலாம். ஸோ இன்னும் கொஞ்சம் தான் பக்கத்தில் இருக்குது, நம்ம வந்து வேகமாக போகலாம். இங்கே பார்த்தீங்கல்ல கீழே எவ்வளோ பெரிய ஆழம்னு. கீழே மட்டும் நம்ம விழுந்தோம்,
ஒரு எலும்பு கூட தேராது. அவ்வளோதான், எல்லா எலும்பையும் அப்படியே பறக்கி காயலாங்கடையில் போட வேண்டியது தான். எப்படியோ கீழே பார்த்து ஜாக்கிரதையாக தான் போகணும். ஏன்னா கீழே தெரியாமல் கிரியாமல் உளுந்துட்டோன்னு வைங்களேன், அம்புடு தான், சோழி முடிஞ்சு போயிடும். அப்பாடா, எப்படியோ ஒரு வழியாக இந்த இடத்துக்கும் வந்துட்டேன். இன்னும் ஒரே ஒரு லைன் தான் கைஸ், இந்த நேர் பாதை. இங்கே பார்த்தீங்களே டெம்பிள் இப்போவே கண்ணுக்கு தெரிய ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ இந்த ஒரே பாதை, இந்த பாதை வழியாக அப்படியே ஏறிட்டேன்னு வைங்களேன், டேரெக்டாக டெம்பிள் இருக்கிற இடத்துல நம்ம போயிடலாம். சரி ஓகே, நம்ம இப்போ வந்து போகலாம். அப்பா என்னம்மா கால் வலிக்குது. சரி ஓகே, நம்ம சீக்கிரமாக போகலாம். நிற்காம ஓடு 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 காய்ஸ். சீக்கிரமாக இன்னுமே இந்த வீடியோக்கு நீங்கள் லைக் பண்ணலன்னா மறக்காமல் லைக்கை போட்டு விட்ருங்க. அது மட்டும் இல்லாமல் இதே மாதிரி என்கிட்ட வீடியோ நிறைய இருக்குது. ஸோ எல்லா வீடியோவுமே போய் நீங்கள் பாருங்கள். ஓகே, நம்ம இப்போ வந்துட்டு சீக்கிரமாக மேலே போகலாம். அப்பா எப்பா என்னம்மா மூச்சு வாங்குது, என்னால் ஓட முடியல. என்ன திடீர்னு ஸ்லோ ஆகிட்டோம். ஆஹா, கமெண்ட் பண்ணுறதை நிறுத்திட்டீங்களா? கமெண்ட் பண்ணுறதை நிறுத்தாதீங்க, சீக்கிரம் கமெண்ட் பண்ணுங்கள். ஜோஸ் யூ கேன் டூ இட் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் என்னால் வேகமாக மேலே ஏறி போக முடியும். என்னம்மா மூச்சு வாங்குது. அப்பா கைஸ், ஒரு வழியாக நான் கிட்ட வந்துட்டேன். இன்னும் கொஞ்சம் தூரம் தான், கண்ணு கெட்டுற தூரத்தில் தான் டெம்பிள் இருக்குது. சீக்கிரமாக போயிட்டு நம்ம ப்ரேயர் பண்ணி சின்ன பழையபடி உயிரோடு கொண்டு வரணும். அவன் இருந்தால் தான் வாழ்க்கையே நல்லாயிருக்கும். அவனுக்கு உயிர் போகிற அளவுக்கு அவ்வளோ ஒன்றும் ரொம்ப வயசாகிடல. ஏன் அப்படின்னா அவன் ரொம்ப ரொம்ப சின்ன பையன்தான். ஆனால் அவனுக்கு தலையில் ரொம்ப பலத்த காயம் ஏற்பட்டிருக்கு. எப்படின்னா ஏதோ ஒரு காரன் வந்து மோதிட்டு நிற்காம கூட போயிட்டான். அவனை நான் விட மாட்டேன். முதல்ல சின்ன காப்பாற்றுற வழியை பார்க்கலாம். அதுக்கடுத்து அவனை நம்ம என்ன பண்ணுறதுன்னு சொல்லி அதுக்கப்புறமா நம்ம யோசிக்கலாம். சரி ஓகே கைஸ், நம்ம வந்துட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், இது எல்லாமே தங்க படிக்கட்டுங்க தான். அது மட்டும் இல்லாமல் இது வந்து கோல்டன் டெம்பிள் தான். சொன்ன மாதிரியே எல்லாமே தங்கத்தாலேயே பண்ணியிருக்காங்க. அப்படியே ஜொலிக்குது. ஓகே, நம்ம இது மேலே ஏறி போகலாம். ஒரு வழியாக நம்ம மேலே ஏறி வந்துட்டோம். இங்கே பாருங்க காய்ஸ், அப்பா அப்படி கோயிலுக்குள்ளே வந்தோடனே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி அப்படியே வந்து வீசுது. ஆனால் என்ன, இங்கே இருக்கிற எதுவுமே இல்லை. நம்ம பக்கத்தில் போய் வேணால் நின்று பார்க்கலாம். இதில் ஏதாவது ஒரு வேளை டிஜிட்டலிஸ்ட்டாக பண்ணியிருப்பாங்களா இருக்கும். சரி ஓகே, நம்ம இதில் நிற்கலாம். என்ன இது வருதுன்னு பார்க்கலாம். ஓகே காய்ஸ், ஐயப்பா சுவாமியோடது வந்துருக்குது. ஐயப்பா எப்படியாவது சின்ன காப்பாற்றிருப்பா. என் சின்ன வந்து ரொம்ப கஷ்டத்தில் இருக்கான். சரி ஓகே காய்ஸ், இப்போ நம்ம வந்து ஐயப்பா சாப்பிட்டுட்டு வந்துட்டு வேண்டியாச்சு, சின்ன காப்பாற்ற சொல்லி வேண்டியாச்சு. ஸோ அவர் வந்து எல்லாம் பார்த்துப்பாரு. சரி ஓகே, அந்த பக்கம் போய் பார்க்கலாம். இதுவுமே எனக்கு தெரிஞ்சு டிஜிட்டலிஸ்ட்டு தான் இருக்கும்னு நினைக்கிறேன். சரி ஓகே. இங்கே வந்து நம்ம அல்லாவோடது வந்திருக்குது. அல்லா எப்படியாவது வந்துட்டு சின்ன காப்பாற்றிருங்க. சின்னுக்கு வந்து இது வாழ வேண்டிய வயசு, சாக வேண்டிய வயசு இல்லை. எப்படியாவது அவனை காப்பாற்றிருங்க அல்லா. ஓகே, நம்ம இப்போ வந்து அல்லா கடவுள்கிட்டையும் சொல்லியாச்சு. சரி ஓகே காய்ஸ், இப்போ அடுத்ததாக வந்துட்டு என்ன கடவுள் இருக்குன்னு பார்க்கலாம். ஆனால் அங்கே போகிறதுக்கு வந்துட்டு நம்ம ஷூ போட்டு போகக்கூடாது. ஏன் அப்படின்னா நம்ம வந்து எந்த கோயிலுக்குள்ளேயுமே வந்துட்டு ஷூ போட்டு போகக்கூடாது. ஓகே, கலத்திடலாம். ஓகே, கலத்தியாச்சு. இப்போ நம்ம உள்ளே போய் பார்க்கலாம். இப்போ எந்த கடவுள் வருதுன்னு பார்க்கலாம். சரி ஓகே, ஜீசஸ் வந்திருக்காங்க. ஜீசஸ் எப்படியாவது வந்துட்டு சின்ன காப்பாற்றிருங்க ஜீசஸ். அவன் வந்துட்டு பாவம், அவன் வந்து வாழ வேண்டிய வயசு. ஸோ அவனை எப்படியாவது காப்பாற்றிருங்க. சரி ஓகே காய்ஸ், இப்போ பார்த்துட்டிங்கன்னா 3 கடவுள்கிட்டையுமே வந்துட்டு நம்ம வேண்டிட்டோம். ஸோ இந்து கடவுள், இஸ்லாமிய கடவுள், அது மட்டும் இல்லாமல் கிறிஸ்டியன் கடவுள். ஸோ 3 கடவுள்கிட்டையுமே நம்ம வந்து ப்ரேயர் பண்ணிட்டோம். ஸோ கண்டிப்பாக சின்னுக்கு உயிர் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சீக்கிரமாக ஹாஸ்பிட்டல் போய் தான் பார்த்தாகணும். ஓகே காய்ஸ், இப்போ வந்த வேலை வெற்றிகரமாக முடிஞ்சிடுச்சு. இப்போ நம்ம வந்துட்டு சின்னை போய் பார்க்கலாம். ஓகே, ஆனால் இங்கேருந்து கீழே இறங்குறது அப்படிங்கிறது ரொம்ப முடியாது. ஏப்பா விழுந்துடக்கூடாது. ஓகே பார்த்து, என்ன அந்த பக்கம் ஏற முடியல. ஓகே ஏறிடு. ஐயோ அப்பா சரியான அடி. சரி ஓகே காய்ஸ், இப்போ நம்ம பேராசூட் தான் வச்சுருக்கோமே. ஸோ அதனால் கீழே குதிச்சிடலாம். அவ்வளோதான், பேராசூட் ஓப்பன் பண்ணியாச்சு. ஓகே, பார்த்து போகலாம் கீழே. ஐயோ பேராசூட் அத்துடுச்சே. அச்சோ, என்னை யாராவது காப்பாற்றுங்க கடவுளே, என்னை காப்பாத்துங்க. ஐயோ கீழே போய் விழுந்தா செதறிடுவோமே. பார்த்து. ஐயோ அம்மா, என்னடா இது, எனக்கு ஒன்றுமே ஆகலை. ஆஹா, நம்ம இப்போ இந்த டெம்பிளுக்கு போயிட்டு வந்ததுலேருந்து தான் நம்மளுக்கு எதுவுமே ஆகலை. இந்த டெம்பிளில் ஏதோ ஒரு அதிசயம் இருக்குங்க. சரி ஓகே, நம்ம போயிட்டு சீக்கிரமாக போயிட்டு சின்ன பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம பைக்கை விட்ட இடத்துல போயிட்டு பைக்கை எடுப்போம். டோரிமானு வேற நம்ம கீழேயே தான் நிற்க சொன்னோம். ஸோ அவனும் நம்மளுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பான். அவனையும் கூப்பிட்டு போகலாம். இதோ வந்துக்கிட்டே இருக்கேன். டேய் டோரி, சீக்கிரம் வாடா, நம்ம வந்து கிளம்பலாம். ஓகே டேய் டோரி, மேலே போயிட்டு ப்ரேயர்லாம் பண்ணியாச்சு. சீக்கிரம் வா, நம்ம வண்டி எடுத்துகிட்டு கிளம்புவோம். ஆமாம், இங்கே இருந்த வண்டி எங்கே? ஆஹா, வண்டியை காணுமே. டேய் இங்கே தானடா விட்டேன், அதுக்குள்ளே ஏன்டா ஆட்டையை போட்டு போறீங்க?
கோயிலுக்கு வந்த இடத்துல தான் இப்படி ஆட்டையை போட்டு போவாங்களா? சரி ஓகே, அங்கே ஒரு கார் இருக்குது, அந்த காரை நம்ம எடுத்துட வேண்டியது தான். ஏன்னா என்னோட வண்டியை எவனோ எடுத்துட்டான், அதனால் நம்ம அந்த காரை எடுத்துகிட்டு போயிடுவோம். ஏன்னா நம்மளுக்கு இப்போதைக்கு ஆத்திர அவசரத்திற்கு வேறு வழி இல்லைங்க. இந்த காரை எடுத்துகிட்டு போயிட்டு ரிட்டன் இதே இடத்துல வந்து அப்படியே விட்டுருவோம். டேய் டோரே, சீக்கிரம் வாடா ஆமத்தலையா. எப்போ பாரு மெதுவாக தான் நடந்து ஓடிட்டு வந்துட்டு இருப்பான், அப்படியே தவந்து வருவான் போல இருக்கு ரோட்டில். சீக்கிரம் வாடா, சீக்கிரம் வா. இதோ வந்துட்டேன் ஜோஸ் மாம்சே, விட்டு போயிடாதீங்கோ. இதோ வந்துட்டேன். அப்பாடா இலக்கிது மாம்சே. சரி ஓகே மாம்சே, உங்களுக்கு கார்லாம் ஓட்ட தெரியுமா? ஏய் மண்டையா, இங்கே பாரு, அவ்வளோதான் உனக்கு மரியாதை. அதெல்லாம் எனக்கு ஓட்ட தெரியும். சின்ன ஹாஸ்பிட்டலில் சேர்க்கும் போது கூட நான் தானடா ஓட்டினேன். சரி ஓகே, டேய் நம்ம முதல்ல இங்கேருந்து ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்புவோம். ஆமாம், இதில் பாதை எங்கே இருக்குன்னு தெரியலையே, காருக்கு போகிற பாதை. பைக்கில்னோடனே அப்படியே பப்பரப்பேன்னு வந்துட்டோம். காரு ஸோ இந்த மாதிரி புல்வெளியெல்லாம் ஏற்றினா ஃபைன் போடுவாங்க. பார்த்து இதை போய் அங்கே பாரு, ஃபோன் பேசினே வரான் பாரு குறுக்க. கார் வந்துக்கிட்டு இருக்கு. சரி ஓகே, அப்படியே போயிடுவோம். இந்த இடத்துலேருந்து அப்படியே இங்கே இருந்தால் தானே ஃபைன் போடுவாங்க. அப்படியே கிளம்பிட வேண்டியது தான். ஓடுறா. ஐயோ, இந்த வழியாக கார் போக முடியாது போல இருக்கு. சரி ஓகே, அப்படியே நைஸாக எடுத்து ஐயோ பாவம், இந்த கார் ஓனர் காரில் நிறைய ஸ்க்ராச்சஸை போட்டோம். சரி ஓகே போகலாம். ஓகே காய்ஸ், இப்போ நம்ம வந்து ஹாஸ்பிட்டல் கிட்ட வந்துட்டோம். கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு சின்சனுக்கு பழையபடி நினைவுகள் எல்லாமே வந்திருக்கும்னு நினைக்கிறேன். இது இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் நம்மளோட ஹாஸ்பிட்டல். ஸோ இங்கே தான் வந்து வந்திருக்கோம். ஓகே, டேய் டோரி வாடா, உள்ளே வா. உள்ளே போய்ட்டு நம்ம பார்க்கலாம் சீக்கிரம் சின்சனுக்கு குணமாயிருக்கா என்னன்னு சொல்லி பார்க்கலாம். ஓகே, உள்ளே போய் பார்க்கலாம். இந்த வழியாக தான் நம்ம போகணும். நம்ம சின்சனை வந்து கரெக்டாக வந்து ஆப்ரேஷன் தியேட்டரில் தான் வந்து வச்சு விட்டுருந்தோம். ஸோ இங்கே தான் வந்து டாக்டர் 2 பேர் இருந்தாங்க. ஓகே, இங்கே தான் இருக்காங்க. என்னாச்சு சின்சன்? 5 minutes later. ஓகே காய்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா சின்சனுக்கு பழையபடி நினைவு திரும்பிடுச்சு. ஸோ இந்த 2 டாக்டருமே நல்ல காரியம் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளும் போயிட்டு கடவுளை வந்து பிரார்த்தனை பண்ணதுனால சின்சன் உடனே வந்து எந்திச்சிட்டான். டேய் சின்சனே, சொல்ல வேண்டியது எல்லாத்தையும் கொஞ்சம் சொல்லிடு. அதுக்கப்புறம் காய்ஸ், உங்கள் எல்லாருக்குமே சின்சன் ஒரு பேர் வச்சுருக்கான், அதை இப்போ சொல்லுவான் பாருங்க. காய்ஸ், உங்க எல்லாருக்குமே நான் என்ன பேர் வச்சிருக்கேன் தெரியுமா? இங்க இருக்கிற டாக்டர்ஸ் எல்லாருமே எனக்கு உதவி பண்ணியிருக்காங்க. அவங்க பின்வாங்காம எனக்கு உதவி பண்ணாங்க. அதே மாதிரி உங்க எல்லாருக்குமே ஒரு பேர் ஸ்பார்டன்ஸ் அப்படிங்கிற ஒரு பேர். அந்த பேருக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, ஸ்பார்டன்ஸ் பின்வாங்குவதும் இல்லை, ஸ்பார்டன்ஸ் அடிப்பணிவதும் இல்லை. இதுதான். எப்படி இருக்கு இந்த பேரு? உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா? மறக்காம ஸ்பார்டன்ஸ் பேர் உங்களுக்கு பிடிச்சிருந்தனா கமெண்ட் செக்ஷன்ல ஸ்பார்டன்ஸ் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இன்னொரு நல்ல வீடியோல உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு பிள்ளை சின்சான். அமுகு டுமுகள் அமால் டுமால், அமுகு டுமுகள் அமால் டுமால், அமுகு டுமுகள் அமால் டுமால், அமுகு டுமுகள் அமால் டுமால்.